இன்னைக்கு மட்டை அரைக்கிற மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனையும் நாங்க ரெகுலரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க ஃபேக்டரி விசிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. இந்த ஷட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எம்கேல மட்டும்தான் 8க்கும் மேற்பட்ட ஷட்டர் மிஷின்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ரேட்டை பொறுத்து மட்டும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாடல் வரணும் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்றோம். வணக்கங்க, எம்கேல இருந்து நாங்க ஸ்ரீராம் குமார்வேல் பேசுறேன். இன்னைக்கு மட்டை அரைக்கிற மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனையும் நாங்க ரெகுலரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரெண்டு பிரச்சனை என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இன்னைக்கு மட்டை அரைக்கிற மிஷின் நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நெட்ல சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு பல கம்பெனிஸ் வரலாம். ஆனா அவங்க உண்மையான தயாரிப்பாளரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபேக்டரி விசிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா கடந்த 30 வருஷமா இயந்திர தொழில நம்ம இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். விவசாய மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இந்த ஷட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எம்கேல மட்டும்தான் 8க்கும் மேற்பட்ட ஷட்டர் மிஷின்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு 50,000ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஷட்டர் மிஷின்ஸ் மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஒரு ஷட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி இது எங்க மிஷின் சொல்லி யாரு வேணாலும் சேல் பண்ணலாம், வெளில இருந்து வாங்கி வச்சு கூட சேல் பண்ணலாம். இதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபேக்டரிக்கு நீங்க விசிட் பண்ணுங்க. நம்ம எம்கேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேக்டரி விசிட் பண்றதுனால விசிட் பண்ணலாம். நாங்க டைரக்டா எப்படி ஃபேப்ரிகேட் பண்றோம், எப்படி பெயிண்டிங் பண்றோம், ஃபைனலைஸ்டா ப்ராடக்ட் எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி ஷாஃப்ட் நம்ம எப்படி நம்ம லேத்துல போட்டு பண்றோங்கிற வரைக்கும் எல்லாமே நாங்க காமிக்கிறோம். இல்ல உங்களால நேரடியாக வர முடியல, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோ கால்ல கூட வந்து நம்ம மிஷின்ஸை நீங்க பாத்துக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெளியில எந்த கம்பெனியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தர மாட்டாங்க. நம்ம எம்கே வந்து 100% மேனுஃபேக்சரருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா ஃபேக்டரி விசிட் பண்ணி எப்படி பண்றாங்கன்னு நீங்க பாத்துக்கலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி போன் எடுத்தோம்னா சார் மட்டை அரைக்கிற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 70,000ல கிடைக்குது, 60,000ல கிடைக்குதுன்னு கேட்கறாங்க. நாங்க அடுத்த கேட்கக்கூடிய கொஸ்டின், சார் நீங்க டிராக்டர் வச்சிருக்கீங்களா இல்லையா, உங்களோட மரம் எவ்வளோன்னு கேட்கும்போது உடனடியாக அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, சார் என்கிட்ட ஒரு 1000 மரம் இருக்கு, 1500 மரம் இருக்கு, ஆனா ஷட்டர் மிஷின் வந்து வெறும் எனக்கு 50,000த்துக்கே கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சார் நீங்க 1000 மரம் 1500 மரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க 50,000 உச்சிப்பர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா உச்சிப்பஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெட்டர் மாடல், மட்டைகள் வந்து கொஞ்சம் பெருசா தான் தள்ளும், மக்களுக்கு கொஞ்சம் கால அளவாகும். ரெண்டாவது நீங்க இந்த மாதிரி மினி மாடல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது 1000 மரம் வச்சிருக்கவங்க கிட்டத்தட்ட நீங்க வந்து 1.5 வருஷத்துல உங்களுக்கு சர்வீஸ் வர மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 மாசம் 4 மாசத்துலயே வந்துடும். ஏன்னா அது சின்ன கெப்பாசிட்டி, உங்களுக்கு தாங்காது. நீங்க ஒரு ஆள் 2 வீலர் அப்படின்னா 2 பேர் போகலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 வீலர்ல 4 பேர் போக முடியும். அதாவது நீங்க கிட்டத்தட்ட 4 வீலர்ல போக வேண்டியது 2 வீலர்ல நீங்க போறதுக்கு சமமாயிரும். அந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்க எடுக்க கூடாது சார். எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிஷின்ஸ் இருக்கு. பட் 1000 மரம் 1500 மரம் வச்சிருக்கவங்க கண்டிப்பா 50,000 மிஷினுக்கு போக கூடாது. 1.5 லட்சம் ரூபாய் மிஷினுக்கு நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இந்த ரெண்டு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒண்ணு, எந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்ணணும், எதுக்காக சூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டை பொறுத்து மட்டும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாடல் வரணும் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்றோம். நீங்க எந்த ஷட்டர் சூஸ் பண்ணணும், எவ்வளவு பிளேட் இருக்கிற ஷட்டர் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு தேவையான பட்ஜெட்ல எப்படி சூஸ் பண்ணலாங்கிறது நாங்க உங்களுக்கு சொல்றோம். நம்ம எம்கே பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க எல்லா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. நன்றி.